ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட 6 இட்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாம்பே தக்காளி கோஸ்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது பொரிச்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாவும் நறுக்கி சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதையும் சேர்க்கக்கூடாது, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதோட ஒரு பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துங்க. இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான உப்பும் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா வதங்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. தக்காளி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது 2 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்து இறக்குனா சுவையான பாம்பே தக்காளி கோஸ்து ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஆல்.